இதுவரைக்கும் அநேக காரியங்கள் வற்றி போயிருக்கிறது, அது ஒரு காலம்தான். ஆனா இனி வருகிற காலங்கள்ல கர்த்தர் நம்மை வற்றாத நீரூற்றை போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்கரிப்பார். எவ்வளவோ ட்ரை பண்றோம், எவ்வளவோ பிசினஸ் பண்றோம், எவ்வளவோ காரியங்களை செய்யறோம், ஆனா எல்லாமே வற்றி போகிற மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். உங்க பிசினஸ்ல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இனி வற்றாத ஒரு காலங்களுக்குள்ளாக, எடுக்க எடுக்க குறையாத ஒரு காலங்களுக்குள்ளாக, எடுக்க எடுக்க பெருகுகிற ஒரு காலங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ரொட்டேஷன் பண்றது கூட சில நேரங்கள்ல பணம் இல்லாத ஒரு நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இனி ஒரு நாளும் அந்த நெருக்கத்தை கர்த்தர் உனக்கு அனுமதிக்க போவது அல்ல. இனி கர்த்தர் உன்னை பெருக்கத்தை தான். எந்த காரியம் செய்தாலும் உனக்கு ரொட்டேஷனுக்கு நீ பணம் இல்லாமல் போகவே போகாதபடியாய், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் குறையாதபடியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைத்தட்டி ரேசவேட் லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உண்மையுள்ளவர், நன்மை நமக்கு செய்கிறவர்? எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர், நன்மை செய்வார். நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கேரி தாற்று அண்டை நான் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். ஆமென். என்னை அவர் போஷித்தார், அவர் என்னை நடத்தினார், என்னை மகிமையாய் என்ன செய்தார், என்னை கொண்டு சென்றார். இப்போ கேரி தாற்று நீர் வற்றி போயிற்று. அடுத்தது என்ன நிலைமை நமக்கு தெரியாது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாது. நிறைய நேரங்கள்ல நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் வறண்டு போகலாம். நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் நிற்கலாம், நம்மை விட்டு போகலாம், நம்மை தூஷிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல். கேரி தாற்று நீர் வற்றி போகலாம், அது வற்றி போயிற்று. ஊழியத்தின் பாதையில எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்களை சந்திக்கிறோம், எத்தனையோ மனுஷர்களை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எல்லாரும் வற்றி போகிற வனாந்தரமாக நமக்காக மாறிவார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாத்திலுமே வனாந்தரமான ஒரு சூழ்நிலையாய் மாறுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை வற்றி போக விட மாட்டார். எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஒரு நாளும், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தர் நம்மை ஒரு நாள் வற்றி போக விட மாட்டார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அப்ப எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தர் அவனுக்கு அந்த ஆற்று நீரை அவன் குடித்து தன்னுடைய காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்த வேளையிலும் ஒரு டைமுக்கு பிறகு கர்த்தர் எலியாவை வேறொரு இடத்திற்கு ஷிப் பண்றார். வேற ஒரு இடத்துக்கு கர்த்தர் மாற்றுகிறார், டிரான்ஸ்ஃபர் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வேறொரு இடத்திற்கு, நம்மை செழிக்க வைக்கிற இடத்திற்கு, நம்மை போஷிக்கிற இடத்திற்கு, நம்மை பராமரிக்கிற இடத்திற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா. 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஐயா, கேரித்துல நீ இருக்கும் போது உன்னை கர்த்தர் நடத்தினார். இப்ப கர்த்தர் உன்னை வேற ஒரு இடத்திற்கு கொண்டு வரும் பொழுதும் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும். எத்தனை பேர் நம்புறீங்க இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனாலும் நீங்களும் நானும் எதை நம்பி வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் வாழணும். கர்த்தருடைய வார்த்தை தான் வற்றாது. கேரி தாற்று நீர் வற்றிரும், மனுஷனே காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழியத்தின் பாதையில எல்லாம் அதை நிறைய பார்க்க முடியும். ஆமென் சொல்லக்கூடாதா? எப்ப எது மாறுதுன்னே தெரியாது, யார் மாறுவார்கள்னே
தெரியாது. முன்னன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை புகழுவாங்க. நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா என்னெல்லாமோ பேசுவாங்க. சொல்லுங்க பாப்போம். அது இன்னும் நான் உடனே ஒன்று சொல்லுவேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்னே ஒன்று அடுத்தவங்களை பத்தி பேசுகிற வார்த்தை நம்ம காதுல கேட்கவே கூடாது. கை வைத்தாமேன்னு சொல்லுங்கப்பா, கைகளை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அதான் நான் சொன்னேன், கேரி தாற்று நீர் வற்றி போகிறது, வற்றி போகிற சூழ்நிலை உண்டாகிறது. ஆனா அதிலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு ஒரு முடிவாக கர்த்தர் வைக்க மாட்டார். நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்பர் சொல்றீங்க? நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய காரியங்கள். ஆமென். வற்றி போகிற காரியங்கள் வற்றி போகட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி வற்றாதபடி ஒரு காலங்களை கர்த்தர் நமக்கு தருவார்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அநேக காரியங்கள் வற்றி போயிருக்கிறது, அதுவும் ஒரு காலம்தான். ஆனா இனி வருகிற காலங்கள்ல கர்த்தர் நம்மை வற்றாத நீரூற்றை போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்கரிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா, வாழ்க்கையில் அநேகர் லைஃப்ல சில காரியங்கள் வற்றி போச்சு தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆமா பிரதர் என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் வற்றி போயிருக்கிறாரு, என் குடும்பத்தில் அநேக காரியங்கள் வற்றி போயிருக்கிறது, என்னுடைய பொருளாதாரத்தில் அநேக காரியங்கள் வற்றி போயிருக்கிறது. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். ஆமா, குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் வற்றி போயிருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம் வற்றி போயிருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற அன்பு வற்றி போயிருக்கிறது, என் கணவனுடைய பாசம் வற்றி போயிருக்கிறது, என் மனைவியுடைய பாசம் வற்றி போயிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய பாசம் வற்றி போயிருக்கிறது. எல்லாமே எனக்கு இன்னைக்கு ட்ரையா இருக்குது ஆண்டவரே. ஆனா எத்தனை பேர் நம்ம இனி ட்ரை அல்ல, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனி வற்றின காரியம் அல்ல, இனி வனாந்தரமும் அல்ல. கர்த்தர் நம்மை நீரூற்றுகளாய், நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. எல்லாரும் வாங்கிக்கோங்க. அரராத் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. வருகிற மாதம், வருகிற 5வது மாதத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். வருகிற 5வது மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். வருகிற மாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை காண்பீர்கள். வனாந்தர பாதைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். நீ இனி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறது, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தின் பாதைகள் எப்பொழுது மாறும்? நான் விசுவாசிக்கிறேன், நாவில பேசுறேன், உங்க வனாந்தர பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொடுத்து. எத்தனை பேருக்கு வேணும்? உங்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தின் பாதையில ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் வனாந்தர பாதைக்கு ஒரு முடிவு வரட்டும். ஒருவேளை இவ்வளவு நாள் கேரி ஆற்று நீர் வற்றி போயிருமோ, ஐயோ இது முடிஞ்சு போயிருமோன்னு பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஒருவேளை நான் சொல்றேன், பயந்தா அது முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் உன்னை, அவர் செயல்கள் உன் வாழ்க்கையில முடிவடையவே இல்லை என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் ஒரு நாளும் முடிவடையவில்லை. ஆமென். ஒரு நாள் முடிவடைய போகிறதும் இல்லை. கேரி தாற்று நீர் வற்றினதை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கென்று ஒரு மகிமையான காரியங்களை, உங்களை விசாரிக்கிற இடத்திற்கு, உங்களை பராமரிக்கிற இடத்திற்கு, உங்களை அவர் தாங்குகிற இடத்திற்கு. எஸ், ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இவ்வளவு நாட்கள் நீங்க தனிமையா நின்று போராடி இருக்கலாம். ஆனா இனிமே தனிமையா நின்றல்ல, உங்கள் கூட ஒரு பெரிய சேனைகளை கர்த்தர் எழுப்பி, நீ தனி மனிதனாய் அல்ல, உன்னை சுற்றி ஒரு பெரிய 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 படைகளை கர்த்தர் நிரப்பி, ஆமென், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கம் ஆன். பிசினஸ்ல ஆமென், வியாபாரம் பண்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், வியாபாரிகளுக்கு சொல்றேன், ஒருவேளை இதை ஷார்ட்ஸ்ல வரட்டும், அது அவங்களுக்கு பலனா இருக்கு. வியாபாரிகள், ஐயோ எவ்வளவோ செய்றோம், ஆனா எல்லாமே வற்றி போகிற மாதிரி தான் இருக்கிறது, வற்றி தான் போயிருக்கிறது. எவ்வளவோ ட்ரை பண்றோம், எவ்வளவோ பிசினஸ் பண்றோம், எவ்வளவோ காரியங்களை செய்றோம், ஆனா எல்லாமே வற்றி போகிற மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். உங்க பிசினஸ்ல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இனி வற்றாத ஒரு காலங்களுக்குள்ளாக, எடுக்க எடுக்க குறையாத ஒரு காலங்களுக்குள்ளாக, எடுக்க எடுக்க பெருகுகிற ஒரு காலங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார்.
நீ இப்பொழுது வைத்திருக்கிற 5 அப்பம் 2 மீன் அல்ல, இனி அது 5000 புருஷர்களுக்கு கொடுக்கிற அளவு, எத்தனையோ ஆயிரங்களுக்கு கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரங்கள், பிசினஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாங்கிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரிசீவ் இட். ஆமென். சில நேரங்கள்ல முதல் கூட போயிருது, போடுறதுக்கு முதல் கூட என்ன செய்யறது, கரெக்டா இல்லையா சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கூட வற்றி போகிற மாதிரி இருக்கிறது. அடுத்த ரொட்டேஷன் பண்றதுக்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, நான் சொல்றது சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு புரியும். ரொட்டேஷன் பண்றது கூட சில நேரங்கள்ல பணம் இல்லாத ஒரு நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இனி ஒரு நாளும் அந்த நெருக்கத்தை கர்த்தர் உனக்கு அனுமதிக்க போவது அல்ல. இனி கர்த்தர் உன்னை பெருக்கத்தை தான். எத்தனை காரியம் செய்தாலும் உனக்கு ரொட்டேஷனுக்கு நீ பணம் இல்லாமல் போகவே போகாதபடியாய், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் குறையாதபடியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி receive it Lord. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நாமத்திற்கு வற்றி போயிட்டு, ஆனாலும் அது முடிவு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வற்றி போனாலும் அது முடிவு அல்ல. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நடக்கட்டும். ஆமென். ஒரு காலத்துல விஜயனப்பா இருக்காங்க, பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், மேக்னட். இப்போ கடந்த நாட்கள் அப்பாட்ட பேசும் போது சொன்னாங்க, இனி அந்த இடத்த பிடிக்கணும்னா நமக்கு பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்பான்னு சொன்னாங்க. பட் நான் என்ன நம்புறேன்னா, எப்பவுமே ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட சென்னைக்கு என்னைக்கு நம்ம வந்தோமோ அன்னையிலேருந்தே அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க முந்தி விட்டதை நீங்க பிடிக்கிறத நான் பார்க்கணும். அல்லையில சொல்லுவோமா, நீங்க முந்தி விட்டீங்க. 1995 பென்ஸ் கார்லயோ BMW கார்லயோ போன ஆளு, புரியுதா நான் சொல்றது? அவ்வளவு வசதி அவ்வளவா இருந்து அப்புறம் எல்லாமே கீழே இறங்குற மாதிரி ஒரு நிலைமை ஆகும்போது அதுக்கப்புறம் ஆண்டவரை பிடிச்சு கொண்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ரெட்டிப்பா என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்போ கொஞ்ச நாட்களாக நான் அதை யோசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் அது எப்போ நீங்கள் செய்ய போறீங்க சுவாமி? அப்போ நான் நம்புகிறேன், வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நம்ம விசுவாசத்தில் இருக்கும்போது ஒருவேளை கேரி முடிஞ்சு போச்சுதான், ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு இன்னொரு இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்து, கேரித்தோடையே எலியாவை முடிச்சிருக்கலாமே, எலியா போயிருக்கலாமே, இல்லை, எலியாவுக்கு வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிடுச்சின்னு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிடணும், எத்தனை காரியங்கள் வற்றி போனாலும் அவர் எனக்கு கொடுக்கிறது ஒரு நாள் வற்றி போகல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் என்னை நினைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ அவர் கேரி தாற்று நீர் வற்றி போச்சு, தேவனுடைய பண்டக சாலையிலிருந்து உனக்கு கொடுக்கிறது ஒரு நாள் வற்றி போகவே போகாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை. கேரித்து முடிஞ்சாலும் இன்னொரு ஒரு இடத்துல உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கட்டளையிட்டேன், உனக்காக உன்னை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? 5வது மாதம் எனக்கான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். சாமுவேல் சொல்லுவாரு, அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், எனக்கு அவன் வரணும். பந்திங்க ரெடியா இருக்கு, ஆனா அந்த பந்தியில சாமுவேல் புசிக்கல. அவ்வளவு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறான் ஈசாய். ஆனால்
தாவீது வரணும்னு சொல்லி சாமுவேல் காத்திருக்கிறார். தாவீதுக்கு தெரியாது, நான் அங்க போக போறேன், எனக்கு ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு பெரிய ராஜரீக ஒரு கிருபையை நான் வாங்க போகிறேன், இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவாக மாற போறேன்னு முதல்ல தாவீதுக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துதான் சாமுவேல் சொல்ற, அவன் வருகிற வரைக்கும் நான் இங்கே பந்தி இருக்க மாட்டேன். அப்போ அவனை போய் அழைத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தவனை சாமுவேல் சொல்லுவா, ஆண்டவர் சொல்லுவா, இவன் தான். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? வருகிற மாதத்துல எனக்கு ஒரு பெரிய பந்தியை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, அப்ப எனக்கு ஒரு பெரிய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு ராஜரீக காரியங்களை, ராஜா அபிஷேகத்தை கர்த்தர் என்னை மாற்ற போகிறான் என்று தாவீதுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாது கர்த்தர் என்ன செய்ய போகிறார். ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வார். அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை என்னுடைய பிசினஸ்ல செய்வார். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, வல்லமையுடையவர், மகிமையானவைகளை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? வல்லமையுடையவர். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், எலியாவுடைய நம்பிக்கை கேரித்துல இருந்திருக்கும். ஓகே, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனா அது வற்றி போன பின்பு பல யோசனைகள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒன்று வற்றி போகுதுன்னா அதுக்கு முன்பதாகவே தம்முடைய ஜனத்திற்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வற்றி போன வாழ்க்கை முடிந்து போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய மாதத்திலே வருகிற நாட்களில் உங்களை வற்றாத ஒரு பகுதிக்கு, பாதைக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க. யுத்தம் நடக்கலாம், தேசத்துல பஞ்சம் வரலாம், இன்னும் என்னெல்லாமோ வரவும் சொல்றாங்க. மின்வெட்டு வரப்போகிறதாம், அது வரப்போகிறதாம், இது வரப்போ. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். ஏன்னா அவனுடைய வார்த்தை சொல்லுது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை இனி நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமா இருக்கும். எங்கள் குடும்பம் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமா இருக்கும். ஆமென். என் ஆண்டவர் அப்படி எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது கண்ட்ரோல் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் நான் வந்த உடனே ஒரு பாடலை பாடினேன், உண்மை உள்ளவரே, ஆமாதானே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இந்த வரியை பாடும்போது எனக்குள்ளேயே ஏதோ ஒன்று ஆகும். ஆமா, எத்தனையோ பாடல் இருக்கு, நம்ம ஆவியில பாடுவோம். ஆனா இந்த ரெண்டு வரி ஏதோ ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க பா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. சத்தமா சத்தமா. என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். சொல்லுங்களேன், என்றும் நன்மைகள் செய்பவர். கேரித்து நீராட்சி வற்றினாலும் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். மனுஷங்களால நாம் மறக்கப்பட்டாலும் நன்மைகள் செய்பவர்.
சொல்லுவோம். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா, நன்மைகள் செய்பவரே. ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள். அப்பா, எனக்கு நீ நன்மை செய்வீரப்பா. இன்னும் ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. Holy Spirit, thank you. என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அவர் நன்மை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எது வற்றி போனாலும் கவலைப்படாதீங்க. எதுவும் வனாந்தரமாய் மாறி போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. ஐயோ, சில நன்மைகள் நின்றுச்சு, நான் என்ன செய்வேன்? எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ப்ராஃபிட், எதிர்பார்த்த அளவு எதுவுமே இல்லையே. ஆனால் அன்னைக்கு விசுவாசத்தை போடுங்க. ஓகே, இது வறண்டு போனாலும், இது குறைந்து போனாலும், இன்னொன்று கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த அந்த இப்போ நம்ம அதுக்கு நேரம் போவோமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், பக்கத்தில் பசங்க அதுக்கு நேரம் போகலாமா இனிமே? ஆமாம், வற்றி போச்சு. சரி, நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? எல்லாம் சொல்ல, நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, அப்போ ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிறார், நீ அங்கே போ, அங்கே உனக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். அப்போ அவன் போகிறான். அவன் அந்த அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். நேரத்தை சொன்னேன், சாரிபாத்னா என்ன அர்த்தம்? படைகளின் பதுங்கு ஸ்தலம், அதாவது ஒரு பாதுகாப்பு எல்லை. அந்த நாட்களில் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் ஒதுங்கிக்குவாங்களாம். அங்கே போனால் சேஃப். எல்லாரும் சொல்லுங்க, சேஃப். ஆமாம், கேரித்தில் உனக்கு சேஃப் இல்லைன்னு கவலைப்படாத, சாரிபாத்தில் உன்னை சேஃபாக வைப்பார். இல்லையா? சொல்லுங்கப்பா, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமே ஆமே. எத்தனை நம்பினீங்க? என்னை கத்து சேஃபாக வைப்பான். ஆமே. அவன் ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வராருன்னா உன்னை சேஃபாக வைக்கிறதுக்கு தான். சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. ஆமே. உங்கள் பிள்ளைங்க சேஃபாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் சேஃபாக பார்த்து கொள்ளுவார். ஆமென். பிஸ்னஸுக்கு போகிற உங்களை, காரில் டிராவல் பண்ணுற உங்களை, ஆமென் ஆமென், எல்லாவற்றிலும் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் வேலை அடைத்து எங்களை சேஃபா. எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதில். சும்மா இல்ல, நான் சேஃப் ஜோன்ல இருக்கிறேன். சொல்லுங்க, ஆமென் ஆமென். ஆமா, எங்களை கர்த்தர் சேஃபா உன்னை எங்க கொண்டு வரார்? அடுத்தது கேரித்தை தாண்டி சேஃப் ஜோனுக்கு கொண்டு வரார். ஒரு பாதுகாப்பான எல்லைக்கு கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவார். ஆமென். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, நம்புறீங்களா? கர்த்தர் எங்களை சேஃபான இடத்திற்கு. ஆமென். அப்போ ஆண்டவர் எலியாவை சாரிபாத்து கொண்டு வந்துட்டு அவன் ஒளிமுக வாசனுக்கு வந்தபோது ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். ஆமென். உனக்காக இன்னொருத்தர் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அழில சொல்லுங்களேன், உன்னை போஷிப்பதற்காக கர்த்தர் இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. அவள் கொண்டு வருகிற போது நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. அப்போ அவ சொல்றா, பானையில ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் லாஸ்ட் பிரெட்டுங்க, கடைசி அப்பம். இதை சாப்பிட்டு நாங்கள் உயிரை விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீ சொல்லிட்டாவா? என்ன பண்ணுகிறான்னா சொல்றான் எலியா கிட்ட. அப்ப எலியா சொல்றாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து,
ஆனாலும் அதில் முதல்ல எனக்கு ஒரு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு நீயும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு. ஆமென். இப்போ நான் சொன்னேன், இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போறோம். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கிறதுனா சேஃப். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, சேஃபா இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சேஃபா இருப்பீங்க. கொரோனா வந்துச்சு, நீங்க சேஃபா இருந்தீங்க தானே? ஆமென். எவ்வளவு என்னவோ வரலாம், ஆனா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்ன, அவர் சிறகுகளின் நிழலில் என்னை மறைப்பார், நான் சேஃப் ஜோனா இருப்பேன். சேஃப் ஜோன்ல கர்த்தர் என்னை வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா கொஞ்சம் ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அப்போ அடுத்தது எலியா சொல்றாரு, நீ போய் எனக்கு நான் சொன்னபடி செய்யணும்னு. அவள் ஒரு சிறிய அடையை அவனுக்காக பண்றதுக்கு அவ போகிறாள். அப்போ வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் போனது ஒரு அடையை செய்து கொண்டு வர்றதுக்கு தான். ஆனா நடந்தது என்னன்னா, அங்க எடுக்க அங்க குறைவே இல்லாதபடி இருக்கிறதா. சொல்லுங்க பாப்போமே. இப்போ உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை நான் சொல்றேன். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது உண்மைதான், கர்த்தர் உங்களை நடத்தினது உண்மைதான். ஆனா அதை எடுக்க அது என்ன செஞ்சிச்சுன்னா குறைஞ்சிச்சு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணும்போது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது எடுக்க என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சிச்சு. ஆனா இப்போ ஒரு காலத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். எடுக்க அது பெருகத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எடுப்பீங்க, எடுக்காம இருக்கவே முடியாது. ஆனா இப்பவும் எடுக்கிறீங்க. எடுக்கும் போது அடுத்தது என்ன ஆயிருது? பேலன்ஸ் ஜீரோல வந்துருது, நில்லுல வந்துருது. அடுத்தது ஏதாவது வந்தாதான் அதுல இருந்து நம்ம எடுத்து செலவழிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இனி வருகிற காலத்துல நீ எடுக்க ஒரு குறையாத ஒரு மகிமையின் வாழ்க்கைக்குள்ளாக விசுவாசிக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி கை தட்டணுமே. ஐயா, நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். அவ மட்டும் எடுக்கல, அவ எடுக்கிறத பார்த்து அவள் வீட்டார் அநேகர் வந்துட்டாங்க. அப்பமும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனா பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைவுபடவே இல்ல, குறைவே படல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ குறைவே படாது, அது பெருகிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஒரு கிருபை வேணும்? ஆமா பிரதர், நீங்க சொல்றது உண்மைதான், எங்கிட்ட வருது. ஆனா அங்க எடுக்க என்ன செஞ்சிருது? ஆமே. இந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். ஒரு 5000 நீ செலவு பண்றேன்னா அடுத்து ஒரு 10,000 நம்ம அக்கௌண்ட்ல வரணும். வேண்டாமா? வேணும்னு சொன்னா கை உயர்த்துங்க. அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, இனி கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறாருன்னா, நீங்க செலவு பண்ணுவீங்க, ஆனா அதே நேரத்தில் ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கிற அளவு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆமா. இது எப்படி நடக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்க வார்த்தையை விசுவாசிங்க, உங்களுக்கு நடக்க வேண்டியதை கர்த்தர் நடத்தி தருவார். உங்களுடைய பானையில மாவு, எல்லாம் சொல்லுங்க, பானையில. ஆமே. ஹல்லேலூயா. அதே போல கொஞ்சம் ஒரு ஆவியில யோசித்தோம்னா, பானையில மாவு அப்பம் எதை குறிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை குறிக்கிறது. உனக்கு வாழ்க்கையில ஒன்னே ஒன்று குறைவுபடவே கூடாது. நீங்க எதுலன்னா ஆண்டவருடைய வசனத்திலையும் வார்த்தையிலையும் நீங்கள் ஒரு நாளும் குறைவுபடவே. கை உயர்த்து கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா. அப்ப வார்த்தையை எடுக்க இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆவியில. என்ன தெரியுமா? எத்தனை பிரசங்கங்கள் பண்ணினாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு இல்லையில சொல்லுங்களேன். எத்தனை பிரசங்கங்கள் பண்ணாலும், வாரம் பண்ணாலும், நான் டெய்லி பண்ணினாலும் எனக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நான் அந்த டைம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? அதை நான் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை காரியங்கள் வந்தாலும் வார்த்தைகள், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை தான் மாம்சமாகும், வார்த்தை தான் முக்கியம். அப்ப வார்த்தையில நீ பஞ்சமாயிட்டனா, வார்த்தையில நீ குறைவுபட்டுட்டனா, உனக்கு நன்மையை நீ காணவே முடியாது. அவ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில எப்பொழுதுமே நீங்க நிரம்பி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துல நிரம்பி இருங்க. இது வரைக்கும் வசனத்துல எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே ஒன்று சொல்லுவேன், வசனத்துல நிரப்பப்படுங்க. அது ஒரு பெரிய ஜீவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப எந்த அளவு வார்த்தையினால் நீ நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவு அங்க எண்ணெயும் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு. எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? அபிஷேகம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த நாட்களுக்கு பிறகு இருக்கிற அபிஷேகத்தை விட இன்னும் 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 அனல் மூட்டி என் அபிஷேகத்தின் அளவு எனக்குள்ளாகி நீ பெருகி கொண்டே இருக்கட்டும். வார்த்தையும் அபிஷேகமும் பெருகிட்டுனா வீட்டார் அநேகர் வந்துடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அரராத்துல சொல்ற வார்த்தையிலையும் வல்லமையிலும் பெருகுவீர்களாக. எத்தனை பேர் பெருக போறீங்க? கை உயர்த்துங்கப்பா. வார்த்தையிலையும் வல்லமையிலையும் பெருகுங்க. ஆமென், ஆமென். அப்ப அங்க தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகுவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் போய் ஊழியக்காரன் சொல்றதை செய்யணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஊழியக்காரன் சொல்றது என்ன செய்யணும்? செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. குறைவுபடவே சொல்லுங்க மாட்டீங்க. ஆமென். வேதம் அழகாய் சொல்லுது, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அதான் சொன்னேன், இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகள் அநேக நாட்கள். சொல்லுங்க அநேக நாட்கள். சத்தமா சொல்லுங்க அநேக நாட்கள். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் குறுகிய காலத்தில் போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அநேக நாட்கள் உங்க வாழ்க்கை உங்க ஜீவன், நீங்க கர்த்தருக்காக செய்யற காரியம் எல்லாம் எப்படி இருக்கணும்? அநேக நாட்கள். ஆமென், ஆமென். டக்கு டக்கு டக்குலாம் நம்ம முடிஞ்சு போயிடக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அநேக நாட்கள், நீடித்த நாட்களால். வேதம் அதான சொல்லுது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி. ஆண்டவருடைய நன்மைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்படி இருக்கிறது? நீடித்த நாட்கள். அநேக நாட்கள் என்ன செய்தார்களாம்? சாப்பிட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய். எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. மனதார இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்க வார்த்தையில, உம்முடைய வார்த்தையிலையும் நீ கொடுத்த அபிஷேகத்திலும் நிரம்பி வழிகிறவர்களாக உங்க பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி உம்முடைய வழியில் நடக்கிறவர்களாக எங்களை அபிஷேகம் பண்ண எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்க பிள்ளைகளை பலப்படுத்தும். அரராத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. Ararat Power Ministries.